அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்த பத்தின ஒரு விளம்பரத்த இங்க குடுத்திருக்காங்க. என்ன ஒரு பின்னணி அப்படிங்கிறத நம்ப ஆல்ரெடி பார்த்திருந்தாலும், இன்னொரு தடவ நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அதாவது முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது விரிவுபடுத்த போறாங்க. முதல்ல 2022ஆம் ஆண்டு நமக்கு மதுரையில இந்த திட்டத்த கொண்டு வரப்ப, இனிஷியலா கொஞ்சம் ஸ்கூல்ஸ்க்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆ கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய விழாவுல என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ் அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ் அங்க இந்த திட்டத்த விரிவாக்கம் செய்ய போறாங்க. சரியா? அதுதான் இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்துல இங்க ஒரு ஃபோட்டோ குடுத்திருக்காங்க இல்லையா? இவரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்வந்த் மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு ஆ நம்மளுடைய பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் இவரு. சரிங்களா? பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் இந்த விழாவுக்கு அ சிறப்பு விருந்தினராக வரப்போறாரு. அதனால இதையுமே நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். எவ்வளோ கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2430 கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அர்பன் ஏரியாஸ்ல கிட்டத்தட்ட 3,00,000 மாணவர்கள் பயனடைய போறாங்க. எங்க வச்சு இந்த திட்டத்த லான்ச் பண்ண போறாரு, இந்த விரிவாக்கத்த லான்ச் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப்ஸ் பிரைமரி ஸ்கூல்ல வச்சு இந்த விரிவாக்கம், இந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் ஒரு செய்தி வெளியீடா நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஆனமலை டைகர் ரிசர்வ் இஸ் ஹோம் டூ 8 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பொதுவா இந்த ஆனமலையில பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல ஒரு டைம் இந்த மாரி நெறைய ஃபயர் ஃப்ளைஸ் அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அதுல தமிழ்நாட்டுல எவ்வளோ தான் ஃபயர் ஃப்ளைஸ் இருக்கு, எத்தன ஸ்பீஷீஸ் தான் இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக தான் இத பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எத்தன ஃபயர் ஃப்ளை ஸ்பீஷீஸ் இருக்குன்னா, 8 ஃபயர் ஃப்ளை ஸ்பீஷீஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாரி இதுல இன்னொரு முக்கியமான டேட்டாவ நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் எங்க இருக்குன்னா, வண்டலூர்ல இருக்கு அப்படிங்கிற இந்த டேட்டாவ தெரிஞ்சுக்கோங்க. இத எக்ஸாம்ல கேட்டாலும் கேட்கலாம். சரியா? அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் எங்க இருக்குன்னா, வண்டலூர்ல இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் நேவில இன்னைக்கு 2 புதிய போர்க்கப்பல்கள சேர்த்துக்க போறாங்க. ஒண்ணு ஐஎன்எஸ் உதயகிரி, இன்னொன்னு ஐஎன்எஸ் ஹிம்கிரி அப்படிங்கிற இந்த 2 கப்பல்கள். இந்த ஐஎன்எஸ் உதயகிரி அப்படிங்கிறதும், ஹிம்கிரி அப்படிங்கிறதும் ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்க்கு கீழ உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல ஐஎன்எஸ் உதயகிரி அப்படிங்கிறத மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் மும்பை இவங்க தான் கட்டியிருக்காங்க. அந்த ஷிப்ப உருவாக்கியிருக்காங்க. ஃபுல்லா இண்டிஜினியஸ் தான் எல்லாமே. சரியா? மசகோன் டாக் ஷிப் பில்டர்ஸ் உதயகிரி அப்படிங்கிற கப்பல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹிம்கிரி அப்படிங்கிற கப்பல கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் கொல்கத்தா அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த 2 கப்பல்களையும் இன்னைக்கு இந்தியன் நேவில சேர்த்துக்க போறாங்க. அந்த ஒரு செய்தி தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.